ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு வந்து ஒரு நல்ல கூல் ட்ரிங்க் சொல்கிறேன். லெஸி, ஹனி லெஸி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஒரு பவுலில் வந்து நான் மோர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் எதுவும் ஆட் பண்ணல, இதை தான் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து 1 கப் வந்து மோர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பவுலில் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஒரு ஐஸ் க்யூப்ஸு 2 ஐஸ் க்யூப்ஸு ஹனி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த பவுலில் வந்து இந்த மோரை ஊற்றிக்கிறேன். இப்போதும் இந்த சுகரை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். டூ ஐஸ் க்யூப்ஸ் இதில் போட்டுக்கிறேன். 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். எப்போதும் இந்த மாதிரி இது கிரைண்ட் பண்ணுறப்ப ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இதை நல்லா மிக்சரில் போட்டு ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நல்லா ஓட விடுங்க. நான் வந்து இந்த பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மிக்சரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நுர வரும், அந்தளவுக்கு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும், அந்தளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுறப்ப நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி நுர வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கப்பில் இதில் வந்து 1 ஸ்பூன் ஹனி விட்டுறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் ஹனி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லெஸியை வந்து அதில் ஊற்றிடலாம். இந்த லெஸியை இதில் ஊற்றிட்டேன். பாருங்கள், நல்ல நுர வந்திருக்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஹனி மேலே விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், ஹனி விட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.